ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா சின்ன ரைடு கிளம்பியாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா கற்பம் காலேஜ் பஸ் ஸ்டாப். இது அங்கே பாருங்கள், அது வந்து கற்பம் காலேஜ் சிக்னல். காலேஜ் வந்து கரெக்டாக அந்த சிக்னலை தாண்டி இருக்குது பாருங்கள். இந்த இடம் தான் பஸ் ஸ்டாப்பு. இந்த இடம்னா அதாவது அந்த சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் கொச்சி ஹைவே. இந்த இடத்துல சிங்கிள் லேண்ட் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா போக போக பார்த்தா ஒரு இங்கேருந்து நீலாம்பூர் ஒரு 28 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ட்ரிபிள் வேவாக கன்வெர்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா டோல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டோல்லாம் எடுத்துட்டாங்க. அப்படியே ஒரு சில நிறைய டோல் இருந்துச்சு, அப்படியே ஒரு சிலது மட்டும் அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு பாருங்க. இதையும் 4வே ஆக்கிட்டாங்கன்னு வைங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி டிராஃபிக் ஆயிரும். அந்த சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விஐபிஸ் வந்தாங்கன்னா சிக்னலை பிளாக் பண்ணுவாங்க போலீஸ் வந்து. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இது வரைக்குமே டிராஃபிக் இருக்குது. இந்த எம்டிஎஸ் ரைட் சைடில் பாருங்கள், இந்த எம்டிஎஸ் அந்த சிக்னல்ட்டே ஒரு எம்டிஎஸ் இருக்குது. அங்கேருந்து இது வரைக்கும் டிராஃபிக் ஆகும். அந்த பக்கத்து பார்த்ததில்ல, நான் இந்த பக்கத்து தான் பார்த்துருக்கேன் பாருங்க. அப்படியே நார்மலாக டிராஃபிக் பெருசாக இல்லை. ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். சாரி, இந்த டயத்தில் இருக்காது, கொஞ்சம் ஈவினிங் அந்த டயத்தில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த சைடு வரும்போது இந்த பாலத்துலேருந்து பார்த்தோம்னா அப்படியே கோயம்புத்தூர் கொஞ்சம் நல்லா தெரியும், சுந்தரபுரம்லாம் தெரியும் கண்ணு கட்டின தூரத்தில். ஆனால் சூப்பராக இருக்கும் நைட் டைமில் பார்த்திங்கன்னா அந்த லைட் வெளிச்சம்லாம். அந்த ஃபேஸ் 1 மலையெல்லாம் இருக்குது, ஃபேஸ் 2 ஃபேஸ் 1 அதெல்லாம் சூப்பராக தெரியும். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹைட்டாக ஏறி பாருங்கள், ரைட்டில் தென்னந்தோப்பு. இதுவே சிட்டி ஃபுல்லாக வீடாக இருந்தால் எப்படி இருக்கும், லைட் செட்டிங்லாம் போட்டு. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு எம்பிஎஸ். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, நான் யோசிச்சுட்டே இருந்தேன் போகலாமா வேணாமா. ஏன்னா இன்றைக்கி வந்து தைப்பூசம் 1ஆந்தேதி, செம்ம கூட்டமாக இருக்குங்களா. அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி போயிடுவோம், பார்க்கலாம். இங்கே பாருங்கள் லாரி எப்படி இருக்கும், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா அன்னூர் வந்தாச்சு. 2:30க்கு தாங்க கிளம்புனேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 3:20 இருக்கும். டைம் பார்க்குறக்கு ஃபோன் எடுக்கலை. அதாவது மேப் பார்க்குறக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டினேன். டைம் ஒரு 2:50 என்னமோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு ஃபோனில் வீடியோ எடுக்கும்போது டைம் அப்டேட் பண்ணுறேன். வாட்டுக்கு அடித்து பரட்டிட்டு ஓட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா ரூட் மாறி போயிடக்கூடாதுன்னு தான் அன்னூர் போய் போகிறது. அன்னூர்லேருந்து நான் பார்த்து வச்சிட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ரோட்டு. போய்க்கலாம் பாருங்கள். இப்போயே இங்கே டிராஃபிக். இந்த டிராஃபிக்கு பயந்து தான் நேர்வழியில் இல்லை. அதாவது சுந்தரவரத்துலேருந்து காந்திபுரம் அன்னூர்லேருந்து போகலாம் அப்படின்னு. ஆனால் இதை விட பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அந்த சைடு. அதனால தான் அந்த வழியில் வராமல் இந்த வழியை சூஸ் பண்ணி வந்துட்டுருக்கேன் பாருங்கள். ரைட்டில் பஸ் ஸ்டாண்டு, இதுக்கு பின்னாடி ரோடு தான் போகணும். நம்ம அப்படி யூட்டன் போட்டு போயிருக்கலாம், ஓகே. ஆனால் அது கொஞ்சம் மறுபடியும் ஃபோன் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ரூட்டு சூஸ் பண்ணி வரேன். இங்கே ரைட்டு திரும்பணுமே, இவ்வளோ தூரமாக வருது. மேப்பில் பார்க்கும்போது ரொம்ப இந்த ரைட் ஓகே. இந்த ரைட்டு தானானே டவுட்டாக இருக்குது பாருங்க. லெஃப்டில் லேக் இருக்குது. நம்ம எப்படி இந்த சைடு தான் போயானோம், பார்ப்போம். அன்னூர் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ் ஸ்டாண்டாக என்ன பஸ் ஸ்டாண்டுன்னு கவனிக்கவே இல்லை. மெயின் பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் மேட்டுப்பாளையம், ஊட்டி. ஆமாங்க, இந்த வழி தான். கன்ஃபார்மே பண்ணிடுவோம். அங்கே பாருங்க, சின்ன கோயில் கோபுரம் தெரியுது. என்ன மண்டபமாக கோயிலான்னு தெரில. பாருங்க, ஹேரியர் செம்மையாக இருக்குது. இங்கே இந்த வழி லெஃப்டில் அங்கே போர்டு போட்டிருக்கு பாருங்க.
நானும் அதுக்காக தான் ஃபோன் எடுத்தேன். டக்குன்னு போர்டை பார்த்துட்டேன். ஒதிமலை நேர்வழி. இப்போ இந்த மாதிரி ரோட்லலாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. ஏன்னா வந்து நார்மலாக எதிர்பார்த்தேன். நான் நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இது அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். என் தப்பு ஒரு 60%, அவங்க தப்பு ஒரு 40%, இல்லை 30% வச்சுக்கலாம். என் தப்பு 70%. பாருங்கள், ரோடு கொஞ்சம் குறுகலாக தான் போயிட்டுருக்குது. நல்லாயிருக்கு இந்த மாதிரி. ஆனால் ரோட்டில் அந்த பேட்ச் பள்ளம்லாம் இருக்குதுங்களா, அதனால் சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேது. டம்முன்னு விட்டு அடி பயங்கரமாக 4 கட்டி வாங்குது. சில பள்ளம் நல்லா பெருசாகவே வந்துடுதுங்க. நல்லா டம்முன்னு. என்ன பண்ணுறது, ரோடு அந்த நிலைமையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். நானும் சரி கண்ணு கட்டின தூரம் அளவுக்கு அந்த மலை தெரியுதான்னு பார்க்குறேன். நம்ம கண்ணில் மாட்டவே மாட்டுதுங்க. பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா மலை. கரெக்டாக அங்கே தெரிஞ்சவொன்னே தான் கேமரா ஆன் பண்ணேன். நிறைய பேர் சாமி கும்பிட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிராமத்தில் அவ்வளோ பெரிய மேபி இருக்கலாம், ஊர்க்காரங்களாக கூட இருக்கலாம். நம்ம தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. அங்கே பார்த்து வாங்க 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 வாங்க, சூப்பர். ஏன்னா வந்து காலி ரோடுங்க, அதனால் பிரச்சனை இல்லை. என்ன அனிமல்ஸ், ஆடு, நான் எதுவும் டக்குன்னு லெஃப்ட்லேருந்து உள்ளே வந்துச்சுன்னா தான் கஷ்டம். ரைட்லேருந்து வந்தால் கூட தெரிஞ்சிடும். லெஃப்ட்டில் வரணும் ரொம்ப டக்குன்னு அந்த புதரு அதுலேருந்து வந்துச்சுன்னா கஷ்டம். இப்போ 2 சைடு எப்படி இருக்கு பாருங்க. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மலை ஓதிமலை. கொஞ்சம் வழி விட்டுருங்கன்னு அவரும் ஓவர்டேக் பண்ணுறாரு. ஓவர்டேக் பண்ணிடுவோம். என்ன டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்தில் சாமி பார்க்க போகிறோம் என்னன்னு தெரியல. கூட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது தைப்பூசம் வேறு. அதாவது 1800 படிக்கட்டுங்கிறதுனால கண்டிப்பாக கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னங்க ஹில்ஸு, வாவ், இது எதிர்பார்க்கவே இல்லையே. ஹேர்பின் பெண்டெலாம் இருக்குது. சும்மா இந்த மலைக்கு மட்டுமா? ஓகே. சரி, ஒரு 20-30 ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க, பயங்கரமாக இருந்திருக்கும். ஒரு சின்ன மலை, அப்படியே மலையில் ஏறி அப்படியே இறங்குற மாதிரி ரோடு இருக்குது. இதில் பஸ்ஸு வருமா என்னன்னு தெரியல. அந்த வந்துருந்தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், ஹேர்பின் பெண்ட் முடிச்சதுன்னு நினைக்கிறேங்க. சின்ன ஏற்றம் தான், பட் ஆனால் அதுவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்க, இப்போ மழை வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். பாருங்க, இங்கே ஒரு டிவிஷன். நம்ம இனிமேல் மேப் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பக்தர்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்தாவே போதும். பாருங்க, லெஃப்ட் சைடில் தான் மலை இருக்குது. பாருங்கள், முன்னாடியே பிரியாணி கடை. இப்போ யாருங்க பிரியாணி சாப்பிட போகிறா? சில பேர் சாப்பிடுவாங்க, பட் ஆனால் கொஞ்சம் சேல்ஸ் டல்லாக தான் இருக்கும். நான்வெஜ் ஐட்டம்ஸ், அப்புறம் சலூன், அதெல்லாம் நானும் சலூன்லாம் வச்சுருக்கேன். பாதி ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். பார்ப்போம், யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம முடிஞ்ச வரைக்கும். என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது, மாட்டணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இப்போ வண்டி இங்கேருந்தே நிப்பாட்டிட்டு எங்கே மழை? இன்னும் போகணுமா? பார்த்தனே அங்கே என்ன விசேஷம்? காவடி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க முருகருக்கு. அப்போ இந்த கூட்டம் வருதா இல்லை போயிட்டு வந்ததா என்னன்னு தெரியல. பாருங்க, ஓதிமலை லெஃப்டில் போட்டிருக்காங்க. இந்த பக்கத்து லெஃப்ட்டு. இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது, அவசரப்பட்டு. ஆமாங்க, கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுச்சா, அதனால். இல்லைங்க, வண்டியில் நிற்கிது. நானும் வந்து சரி சாயந்தரம் ஆயிடுச்சு, கூட்டம் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பார்ப்போம்.
மணி 2:50ன்னு சொல்லிட்டேன், 3:30 இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் மணி இப்போ தான் 2:30 ஆகுது. செம ஓட்டிகிட்டு வந்தாச்சு. ஓகே, நான் ஒரு வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. 1:30க்கு என்னமோ கிளம்புனேன்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து. பார்த்திங்கன்னா ஒதிமலை வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா 2:45 ஆச்சு. வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்கேன். கொஞ்சம் தூரம் நடக்கணும். இங்கேருந்து பார்த்தாலே நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க. பார்ப்போம். ரொம்ப லேட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனை, மதியம் எங்கேயுது நட சாத்திட்டுருவாங்களோ, கொஞ்சம் நேரம் எங்கேயுது விடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் லேட்டாக தான் வந்தேன். பார்ப்போம். நான் அப்படியே அந்த வேலை காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா வண்டி இதுக்குள்ளே தான் நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஜஸ்ட்டு இங்கே தான் கோவிலோட அடிவாரம் பாருங்க. பயங்கரமான கூட்டம். அங்கே பாருங்கள் எப்படி ஏறி போயிட்டுருக்குறாங்கன்னு. கண்ணில் பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியுது. அது வரைக்கும் மேலே டாப்பு அங்கே இருக்குது. சே, வண்டி நம்ம இங்கே கூட நிப்பாட்டிருக்கலாம் போல. பாருங்க எத்தனை வண்டி நிற்கிதுன்னு. தைப்பூசத்துக்கு எல்லா பக்கமும் கூட்டமாக தான் இருக்கும். சரி, இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சா இங்கே பயங்கரமாக கூட்டமாக தான் இருக்குது. ஓகே, நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா செம டிராஃபிக்கு. பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடம் தான் அடிவாரம். செம கூட்டம். 2 வீலர் பார்க்கிங்லாம் செம காசுங்க. இங்கே நிப்பாட்டலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் திரும்ப எடுக்கும் போது சிரமமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் சாயந்தரம் கூட்டம் பயங்கரமாக வரும். இப்போ கொஞ்சம் வெயில்னால கூட்டம் கம்மியாக இருக்குது. பாருங்க, ஒதிமலை ஆண்டவர். ஓகே, நான் அப்படியே மேலே ஏறுறேன், அப்படியே காட்டுறேன். வாட்டே வாங்கல். விநாயகரை கும்பிட்டு அதான் முதல் படி ஏற ஆரம்பிக்கிறோம். மணி பார்த்திங்கன்னா 2:56. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் மலை ஏறணும். மொத்தம் 1800 படிக்கட்டு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். ஒதிமலை முருகன் டெம்பிள் இருக்கிறதுலே ஹையஸ்ட்னால் படிக்கட்டில் அதிகமானது முருகன் டெம்பிள். இதுதான் 1800 படிக்கட்டு. ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்குது. அப்போ நான் இடையில நான் காட்டுறேன் பாருங்க. அங்கேருந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. வெயிட் லாஸ் கேம்பங் சூப்பர். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். பாருங்க, இவ்வளோ ஹைட்டு வந்தோம். டஃப்பாக தான் இருக்குது. அப்படியே மூச்சு வாங்குது. ஏன்னா செங்குத்தாக ஏறினா அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது. பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் இடையில மட்டும் லைட்டாக செங்குத்தாக இருந்துச்சு. இந்த இடம் பாருங்க. ஏன்னா அந்த பக்கம் ஃப்யூச்சரில் லைட்டாக ஃபின்ஸ் வச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சின்னதாக கம்பி மாதிரி போட்டாங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். மூச்சுவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் வச்சிருக்காங்க. பட் இந்த வாரம் மட்டும் பாருங்கள், பள்ளம் தவறி இது விழுந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஹைட்டு கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன்.
அவன் இப்படி போய் பாருங்க, இந்த இடம்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. வியூ செம்மையாக இருக்குது. பாருங்க, நல்லா ஓட முடியல, ஏதோ நடக்க முடியுது. வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது.